நடிகர் பார்த்திபன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம். தப்பா சொல்றேனோ அல்லது தரக்குறைவா சொல்றேனோ அர்த்தம் இல்லை. அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அதை சில பேர் ட்விஸ்ட் பண்ணி விட்டோம். அதனால தான் நான் மனசு வருந்தி மனநிலை பாதிக்கப்பட்டவன் நான் சொன்னேன். சார், வருங்காலங்களில் சாத்தியமாகுமா இது? நிச்சயமா சாத்தியமாகுங்க. நிச்சயமா சாத்தியமாகும். ஏன்னா ஒரு ஜிஓ ஒன்று பாஸ் ஆகிடும். இப்போ நான் வாங்கிட்டேன். ஏற்கனவே திருப்பத்தூரில் ஒருத்தர் வாங்கியிருந்தாங்க, ஸ்னேகான்னு சொல்லிட்டு ஒரு அட்வொகேட் வாங்கியிருந்தாங்க. அதை நான் காமிச்சு தான் இப்போ நான் வந்து மேற்கோள் காமிச்சு இந்த சர்டிஃபிகேட் வாங்குவேன். இப்போ நான் வாங்கினதை வச்சு இன்னும் நிறைய பேர் 100 பேர் 1000 பேர் 10,000 பேர் வாங்கலாம். ஆனால் ஆமாம், இது கேமராவில் எப்படியாவது ஃபோக்கஸ் ஆகணுங்கிறதுக்காக தான் நானே நேரில் வந்து இதை பதிவு பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். இன்னைக்கு கூட எல்லாரும் ஆச்சரியமாக கேட்டாங்க. இந்த சான்றிதழை வந்து நேற்று தாசில்தார் ஆஃபீஸில் கூட சொன்னாங்க, இது பாட்டில் நீங்கள் வாங்கிட்டு போகலாம், இல்லை யாரையும் அனுப்பிச்சு கூட வாங்கலாம், நீங்கள் எதுக்கு வரணும் அப்படின்னு கேட்கும்போது நான் இதை பதிவு செய்யணும்னு விரும்புகிறேன். எனக்கு நிறைய பாராட்டுகள் வருது. நாங்களும் இந்த மாதிரி சாதி மதம் தேவையில்லைங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வரணும். இது நான் நினைக்கிறேன் ஒரு புதிய விழிப்புணர்ச்சி. அந்த விழிப்புணர்ச்சியை என் மூலமாக ஏற்பட்டதுன்னா எனக்கு ஒரு மகிழ்ச்சி தான். நான் சொல்கிறது தமிழ்நாட்டிலேயே நான் தான் வாங்கியிருக்கேன். அந்த திருப்பத்தூரில் ஒரு லேடி ஸ்னேகான்னு ஒருத்தவங்க வாங்கியிருக்காங்க. அடுத்தபடியாக நான் தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா நமக்கு மேற்கோள் காட்டுறதுக்கு அந்த ஒரே ஒரு தீர்ப்பு மட்டும்தான் இருந்தது. அதனால் திரைத்துறையில் வேறு யாருமே வாங்கலை. ஆனால் இனிமேல் எல்லாரும் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு பின்னாடி ஒரு நாள் டைரக்டர் விக்ரமன் எனக்கு ஃபோன் பண்ணி, சார் அந்த லிஸ்ட்டில் என்னையும் சேர்த்துங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட்டு ஒன்று தயாராகிட்டு இருக்கு. அந்த லிஸ்ட்டு மூலமாக உடனே ஒரு 1000 பேர் அப்ளை பண்ணுவாங்க. சார், படிப்பில் தொடங்கி இறக்குற வரைக்கும் ஜாதி சான்றிதழ் கட்டாயமாக இருக்குது. எல்லா இடத்துலையும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்படி ஒரு சான்றிதழ் வாங்கும்போது அவருக்கான அந்த பலன்கள் எதுவும் கிடைக்காதுங்கிற ஒரு அச்சத்தோடு நிறைய பேர் வாங்க மாட்டாங்க. இல்லைங்க, நான் என்ன சொல்கிறேன், யாருக்கு தேவையோ அவங்க அதை வாங்கிக்கலாம். நான் அதுதான் சிம்பிளாக சொன்னேன். ரேஷன் கார்டு யாருக்கு வேணுமோ அவங்க வாங்கிக்கலாம். இப்போ நான் ரேஷன் கார்டை தாண்டிட்டேன். எனக்கு அந்த வசதியை வந்து மீறிட்டேன் போது எனக்கு ரேஷன் கார்டு தேவையில்லை நான் விட்டு கொடுக்கறதுனால இன்னும் 4 பேருக்கு அது உபயோகமாக தானே இருக்கும். அதனால் இந்த சான்றிதழ், சாதி மத சான்றிதழ் யாருக்கு தேவையோ அவங்க வாங்கிக்கட்டும், அவங்க வந்து வளரட்டும். அது முக்கியமான ஒரு விஷயம். இந்த சமூகம் மேலே ஊங்குறதுக்கு அது முக்கியமான விஷயம். ஆனால் என்ன மாதிரி சில பேர் இருக்காங்கல்ல, இதெல்லாம் தேவையில்லைன்னு சமூகத்துக்கு ஒரு புதிய ஒரு அர்த்தத்தை உருவாக்குற, அர்த்தமுள்ள இந்து மதம்னு சொல்லுவாங்கள்ல, அர்த்தமுள்ள ஒரு புதிய சமூகம் இதன் மூலமாக உருவாக்குன்றது என்னுடைய நம்பிக்கை. உங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் புதிய சமூகத்தை உருவாக்கணும்னு விருப்பப்படுறீங்க பார்த்திபன், நீங்களும் வாங்கிட்டீங்க. அப்படி இருக்கிறப்ப முன்னோடியாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் பல தலைவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை தமிழ்நாடு அரசு முன்னெடுக்கணும் பண்ணணுன்ற மாதிரி ஒரு கோரிக்கையும் வைக்கிறாங்க. இது இளைஞர்களை எந்த மாதிரியான ஒரு பாதைக்கு கொண்டு போகும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க, ஆனால் அங்கே அந்த மாதிரி எப்போவுமே ஆக்ஷன் ரியாக்ஷன் 2 இருக்கும். எப்போவுமே ஒரு வழிகாட்டுதலின் பேரில் சில பேர் அதை ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இன்னொரு இளைஞர்கள் கூட்டம் என்ன மாதிரி ஒரு கூட்டம் ஒன்று ஆரம்பிச்சதுன்னா இதில் எது நல்லதுன்னு பார்ப்பாங்க, எது கௌரவமானதுன்னு பார்ப்பாங்க, அதை பயன்படுத்துவாங்க. நான் நம்புகிறேன். நீங்கள் தான் இந்த பிரச்சனைக்கு ஆரம்பிச்சது நீங்கள் தான். உங்களுடைய வார்த்தைகள்லேருந்து தான் இது தொடங்குது. அப்புறம் உங்களை விமர்சனம் பண்ணாங்க. அதனால் அதை இப்போ புரிஞ்சுக்கிட்டு இதை பண்ணியிருக்கீங்களா அப்படி பார்க்குறேன். அதாங்க நான் என்ன சொல்கிறேன், இது எனக்கு தெரியல. இந்த மாதிரி ஒரு சான்றிதழ் வாங்க முடியுன்றது எனக்கு தெரியல முதல்ல. அதுக்கப்புறம் நான் அப்ளை பண்ணால் அது வந்து பெரிய போராட்டமாக இருந்தது. இந்த தாசில்தார் ஆஃபீஸ், அந்த தாசில்தார் ஆஃபீஸ்னு அலைய வேண்டியதாக இருந்தது. என்னடா இவ்வளோ பெரிய, நானே அதை அலையணும்னா ஒரு சராசரிய இளைஞர்கள் வந்து எவ்வளோ அலைய வேண்டியதாக இருக்கும். அதனால் நம்ம இதை வாங்கிடணும். முக்கியமாக வாங்கிட்டு இதை பண்ணிடணும். யாருக்கு இது தேவையோ அவங்க அதை பயன்படுத்திக்கணும். ஆனால் இந்த சோஷியல் மீடியாவில் வந்து மிக தவறான வார்த்தைகளை போட்டு நம்மளை ஹர்ட் பண்ணி குத்தி அசிங்கப்பட்டு அவமானப்படுற அளவுக்கு, அதாவது நம்ம எந்த நல்ல முயற்சியும் செய்யக்கூடாதுங்கிற அளவுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. அதுதான் கொஞ்சம் வருத்தமான ஒரு விஷயம். அதுக்கு ஆரம்ப புள்ளி வைத்தது நீங்கள் தான். நீங்கள் தான் உங்களுடைய கம்யூனிட்டியை வந்து அது ப்ரைட் மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிங்க. அதுக்கப்புறம் விமர்சனம் வச்சாங்க. இன்னைக்கு இது பாராட்டுறாங்களா இல்லை அதுக்கு எதிர்த்து தெரிவிங்க? இல்லை, பாராட்டுறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. பாராட்டுறதெல்லாம் எனக்கு மெசேஜாக வருது. ஆனால் இந்த சோஷியல் மீடியாவில் கெட்ட வார்த்தையில் பேசுகிறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து நேரடியாக எல்லாரையும் போய் சேருது. அதுதான் நான் அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் இன்னும் சில பேர்ட்ட நான் என்ன நினச்சிருக்கேன்னா, அடுத்த ஸ்டெப்பில் யாரெல்லாம் அப்படி பேசுகிறாங்களோ அவங்களுடைய தொலைபேசியை வாங்கி அவங்ககிட்டே நேரடியாக பேசி ஒரு 10-50 பேர் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்கலாம் வாங்க நம்ம ஒரு இடத்துல கூடி பேசலாம், இதில் என்ன உங்களுடைய பிரச்சனை நானும் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம்னு நினச்சிட்ருக்கேன். எனக்கு சினிமா தான் முக்கியம், அதை விட முக்கியம் இந்த சமூகம் நான் நினைக்கிறேன். ஆணவ படுகொலைகளுக்கும் ஜாதிய வன்கொடுமைகளுக்கும் இது எந்த அளவுக்கு மாற்றம் இருக்கு? நான் வந்து அடுத்த படம் நான் ஒன்று முயற்சி பண்ணுறேன். அந்த படத்தில் வந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு அழகான ஒரு தீர்வு சொல்கிறேன். நான் இந்த ஜாதினா தான் அந்த கீழே மேலேன்ற ஒரு பிரச்சனை வருது. நான் அந்த ஜாதியும் இல்லை இந்த ஜாதியும் இல்லைன்னு ஒரு வந்ததுன்னா அது மனித ஜாதின்னு ஒரு விஷயம் வரும். மனித ஜாதிக்குள்ளே இந்த ஆணவ கொலையும் கௌரவ கொலையும் இருக்காதுங்கிறது என்னுடைய நம்பிக்கை. சரிங்களா? நன்றி.